கர்த்தர் இந்த மாதம் தருகிற வார்த்தை அந்த முதல் லைன் தான், நான் உங்களுக்கு காணப்படுவேன். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பிரேயர் எதுவா இருக்கணும் தெரியுமா? நான் உங்களை பார்க்கணும். இனி உங்களை பார்த்தாதான் சால்வா. மோசே உற்று பார்த்தார், உற்று பார்த்தா, பார்த்துட்டு போறதில்ல, உற்று பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் அக்கினிக்குள் இருந்து அவனை பார்க்கிறார். நம்ம எப்பொழுதும் காண்கிறவர் நம்மை சந்திக்கும் தருணத்திலே நாம் பார்த்த பிறகு பார்க்கும்படிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த பார்வை ரொம்ப விசேஷமானது. நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க. இந்த சந்திப்பு நடக்கும் தெரியுமா? இங்க நிறைய மாற்றங்கள் உண்டு. ஆமென். இந்த இடத்துலதான் உண்மையிலே மனம் திரும்புதலே நடக்கும். பேதுரு அவரை மறுதலிக்கும் போது யாரை பார்த்துட்டே தான் அவரை தெரியாதுன்னு சொன்னா தெரியுமா? இயேசுவை பார்த்துட்டே சொன்னான். சொல்லும் போது இயேசு அப்படி திரும்பி பார்க்கிறார் பாருங்க. ரெண்டு பார்வையும் சந்திக்குது. பேதுரு உடைஞ்சிட்டான். ஆமா, வாழ்க்கையில உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பு சந்திக்கிற இடம். ஆமா, ஒரு விசுவாசத்துல நான் தொய்யும் போது நான் உங்களை சர்வ வல்லவரா பார்க்க விரும்புறேன். ஆமென். இனி என் வாழ்க்கையில தேவ சித்தமா நான் எம்மாத்திரம் இதெல்லாம் என் வாழ்க்கையில சான்ஸே இல்ல என்கிற எண்ணம் வரும்போது நான் உம்மை இருக்கிறவராக காண விரும்புகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு வரும்போது நான் உம்மை மெய்ப்பராய் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் தம்மை தம்முடையவர்களுக்கு எப்படி காண்பிக்க வேண்டுமோ அப்படி காண்பித்ததுனால அவங்க எல்லாரும் ஜெயித்து எபிரேயர் 11 இடம் பெற்றார்கள். அந்த வரிசையில இடம்பெற அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் நாம. கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு சத்தம் தான், நான் உனக்கு காணப்படுவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். வேணும், நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவர், நீர் என்னை காண்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நானும் சொல்லணும், என்னை காண்பவரை நானும் கண்டேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆமென், நம்ம எல்லாருமே எதை காண விரும்புவோம் தெரியுமா? வேதத்துல இருக்கு, 10ஆம் மாதம் 1ஆம் தேதி சிகரங்கள் காணப்பட்டது. எல்லாரும் சிகரங்கள் காண விரும்பும் போது இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை காண விரும்பு, நான் உனக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.